லட்சுமியான் முகம் பார்த்து தேவியனோ ஏது சொல்வான், ஏது சொல்வான், தேவியனோ ஏது சொல்வான். ஆமா தேடி அலைந்து ஓடோடி வந்திருக்கின்றேன். இந்த முட்கள் நிறைந்த கானகத்திலே கல்லுகடி மூன்றிலே வந்து அமர்ந்திருக்கின்றீர்களே. ஆமா லட்சுமி, இக்கால நீர் வருவதற்கு உமக்கு என்னையா சீர்தூக்கம்? வேற ஒண்ணு லட்சுமி, உங்களெல்லாம் பார்த்து உங்கள்ட்ட எல்லாம் பழகி உங்கள்ட்ட எல்லாம் இருந்ததெல்லாம் போதும். எல்லாமே இந்த நாட்டுல நடிப்பந்தரம் இருக்குது. அத்தான் லட்சுமி, என்னை அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம். நீ அத்தான் அத்தான் சொல்லாதம்மா. சரி, இந்த கானகத்திலே அமர்ந்திருக்கின்றீர்களே, வாருங்கள் நம்முடைய அரண்மனைக்கு போகலாம். எங்க உங்க வீட்டுக்கா? எங்க வீட்டுக்கு. உங்க அம்மா கேட்டாலே ஒரு கேள்வி. என்ன கேட்டாங்க? போட்டாலே ஒரு போடு. என்னையா சொன்னாங்க? கையில காசு இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு சொன்னேன். சரி, காசு இல்லாதவனுக்கு தாசி வீட்டுல இடமல்ல போடான்னுட்டா. எங்க அம்மா தானே அப்படி எல்லாம் பேசினார்கள். அம்மாவா? நான் எதுவுமே சொல்லவில்லையே, வாருங்கள் போகலாம். நான் எங்கேயும் வரவில்லைம்மா. வரவில்லையா? நீ போயிருக்கா? வரல. அத்தான், என்ன போய்விடு போய்விடு என்று சொல்லுகின்றீர்களே. கள்ளர்கள் நிறைந்த இந்த கானகத்திலே கரும்பணிகள் எல்லாம் வளைந்து வந்திருக்கின்றாய் பெண்ணே. ஆமா, கள்ளர்கள் கொள்ளையிட்டார்கள் என்று சொன்னால் ஆமா, இதுக்கு நான் தான் உருவாக்கி விட்டுருவாங்க. ஐயா வேதியரே, அம்மா, இந்த காட்டிலே போய்விடு போய்விடு என்று சொல்லுகின்றீர்களே, உங்களை விட்டு விட்டு நான் எப்படி போக முடியும்? நீயா போயிட்டா உனக்கு நல்லது. என்னுடைய தாயிடத்திலே வாழ்ந்தாலும் உங்களோடு இருந்தாலும் உங்களோடு என்று சொல்லி வந்திருக்கின்றேன். அம்மா, வாருங்கள் நம்முடைய அரண்மனைக்கு போகலாம். காசு இல்லாத எப்படிமா உனக்கு வாழ்க்கை கொடுக்க முடியும்? அத்தான், நான் இவ்வளவு அழைக்கின்றேன், நீங்கள் வரமாட்டீர்களா? நான் வரலப்பா. சரி, நீங்கள் வரவில்லை என்று சொன்னால் நான் இரவு நேரத்திலே நாட்டியமாடிய காரணத்தினாலும் கானகத்திலே உங்களை தேடி அலைந்து வந்த காரணத்தினாலும் எனக்கோ தூக்கமாக வருகின்றது. சற்று நேரம் உங்கள் மடியிலால் தலை வைத்து தூங்குவதற்காவது எனக்கு அனுமதி கொடுங்க. வேதியே போங்கிற. ஆமா, இங்க போக மாட்டேங்கிற. சரி, இது இங்கதானே விளையாட ஆரம்பிக்குது. ஆமா, கொஞ்ச நேரத்துல மடி மீது தலை வைத்து தூங்குன்னு சொல்ல, நீ தூங்கணும் சொல்லல, வேண்டாம் சொல்லல, படுத்தா உறங்கிட்டா. ஆமா, ரொம்ப பசி. சரி, ஆடி சடவு நடந்து வந்த களைப்பு ஒருமித்து மூன்று ஒன்னா சேர்ந்தா தூக்கம் தானே வரும். இவள் தூங்கும் போது இவளுடைய உடம்பில் இருந்த பொன்முருளை எல்லாம் பார்த்தான் இந்த வேதியினால். உச்சி முதல் உள்ளங்கால் வரையிலும் பார்த்தான். இவள் போட்டிருக்கின்றாலே இந்த பொருட்கள் எல்லாம் யார் கொடுத்த பொருள்? ஆகா, தங்க சிலை போல் இருக்கின்றாலே இந்த பெண்ணாளவள். ஆமா, இப்படிப்பட்ட நல்ல மனதுடையவளோடு நம்மளை வாழாமல் பிரித்து விட்டாளே மாமாவி சண்டாளி சண்டாளி சதிகாரி. அப்படியானால்
கொடுத்து முதலையெல்லாம் இவள் வரைந்து வந்திருக்கின்றாள். சரி, இந்த முதலை வாங்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்வது? இவளை கொலை செய்ய வேண்டும். இவளை கொல்லதான வழி கிடையாது, வழியே கிடையாது. அப்படி என்று சொன்னால் இங்கே இவளை நாம எப்படி கொலை செய்வது? ஒண்ணு செய்வோமா என்று சொல்லி வேதியினானவை என்ன செய்கின்றான் பாருங்கள். துணையேழு மணல் துணிந்த வேதியனோ மணந்துடிந்த மரவேனை மணந்துடிந்த மரவேனை அந்த மறையேவனோ எண்ணம் உடைய தலையை வைத்தார். அசையாமல் மேல் வைத்தார். ஆழ்வார் பாங்கல் ஆயிடையை கொள்வதற்கு கனமிகுந்த நடுவகிலே ஐயா கனமிகுந்த நடுவகிலே ஒரு கல்லை எடுத்துட்டாயே பார்த்தான் இந்த வேதியினானவன். துணையிடவு மணல் குவித்தான். தோகை நெல்லால் தந்தலையை அசையாமல் தூக்கி வைத்தான். அந்த நிலையால் தலையை அசையாமல் மண் மீது வைத்தான். ஆழ்வார்ப்பான் கல்வார்ப்பான் ஆயிடையை கொள்வதற்கு யாராவது வராளா, யாராவது வராளா, வாராங்களா, யாராவது தெரியுதா என்று ஆளையும் பார்ப்பான் கல்லையும் பார்ப்பான். சுற்றி முற்றி பார்த்து ஒரு பெரிய பாறாங்கல்லை கண்ணிலே கண்டான். உங்களை இந்த இடத்துல கொலை பண்ணலாம், ஏதாவது ஒரு ஆயுதம் வேணுங்களா? கண்டிப்பா செலவா அடி ஒத்தடில தள்ளிடுவான், தீத்துருவான். ஆனா உயிர் போகாதுல்ல. அப்படி ஆழ்வார்ப்பான் கல் பாப்பா ஒரு சரியான ஒரு பாறாங்கல்லை கடலை கண்டான். இந்த கல்லை எடுத்து இவள் தலையிலே போட வேண்டும் என்று சொல்லி அசைக்க முடியாத கல்லை மெதுவாக தூக்கினான். அவனால் தூக்க முடியவில்லை என்று சொன்னாலும் இவளை கொலை செய்ய வேண்டும் என்ற கொலை வெறியிலே தூக்கி வருகின்றான். அதுவரையிலும் மறைவராக இருந்தவன் மறவராக வடிவம் கொண்டு மறவனாக எண்ணம் கொண்டான். அசைக்க முடியாத கல்லை தூக்கி அப்படியே லட்சுமி தலையிலே படீர் என்று போட்டான். கல்லை எடுத்தந்த மறையவன் போடே, கல்லை எடுத்தந்த மறையவன் போடே, கல்லை நல்லால் தலை கல்லால் நெறியே, ஆழ்தலை கல்லால் நெறியே, நல்ல நிலையாக கல்பட்டிருக்க தேவன் என்று எழுதிவிட்டபடியோ, தேவன் என்று எழுதி வைத்தபடியோ உருண்டால் அங்கே புரண்டாலே தாசி கல்லியே நீ சாட்சி என்றாள், இந்த பள்ளிகளை நீ சாட்சி என்றாள், சுந்தர கடவுளே நீ சாட்சி என்றாள், சுந்தர கடவுளே நீ சாட்சி என்றாள். இருந்து அவள் தலை வந்த பொழுது நிகழ்கின்ற பொற்பனைகள் எல்லாம் களத்தே, நிகழ்கின்ற பொற்பனைகள் எல்லாம் களத்தே, பொற்பனைகள் எல்லாம் களத்தே, பொற்பனைகள் எல்லாம் களத்தே. இந்த கல்லை எடுத்து ஓட்ட மாத்திரத்திலே அம்மா என்று அலறிய சத்தத்தோடு உருண்டாள், புரண்டாள், மருண்டாள். ஆமா, அண்டவா இந்த வேதியினை நம்பி அல்லவா
இந்த கானகத்திலே நான் வந்தேன். படுவாவி நம்பி வந்து என்னை நம்பாமல் என்னுடைய ஆபரணங்களுக்கு ஆசைப்பட்டு என்னை கல்லை தூக்கி போட்டு கொண்டு விட்டானே இந்த சண்டாள பாகத்துடை நீயே என்று பெற்ற தாயனை மறந்து வந்து முன்னே நாடி வந்தேன் அப்பாவி. என்னை இந்த நிலைய ஆளாகி விட்டாயே, கல்லால் கொண்டாய் அப்பாதகா. சாட்சி இல்லை என்று நினைக்கின்றாயா நீ? ஏ கள்ளிமரமே, நீதான் சாட்சி சொல்ல வேண்டும். தம்பி, சிவசங்கர கடவுளையே நீதான் சாட்சி சொல்ல வேண்டும். ஒரு பெண்ணுக்கு துரோகம் செய்தா